தாராபுரத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 2.5 கோடி மோசடி செய்த வாலிபர் மீது பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். அங்கன்வாடி பணியாளர் மற்றும் மருத்துவ உதவியாளர் பணி வாங்கி தருவதாக கூறி 27 வயது வாலிபர் ஒருவர் அப்பகுதியாளரிடம் பணம் பெற்றதாகும். ஆனால் அவர்களுக்கு உரிய வேலை வாங்கி தரவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் தாராபுரத்தில் போலீசில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் அந்த நபரை போலீஸ் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் பலரிடம் 2.5 கோடி வரை மோசடி செய்தது தெரியவந்தது. மேலும் அரசின் போலி முத்திரை, அச்சிடப்பட்ட பாணி, ஆணை சான்றிதழ், அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை வழங்கியதும் தெரியவந்தது. இந்நிலையில் அந்த வாலிபர் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு படிப்படியாக பணத்தை திருப்பித் தருவதாக ஒப்புக்கொண்டார். மேலும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அந்த வாலிபரின் வீட்டுக்கு சென்று சத்தம் போட்டதாக போலீசில் அவர் புகார் அளித்தார். அதன் பேரில் தாராபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தாராபுரம் செய்திகளுக்காக முனியப்பன். இல்ல அங்க சொல்லுங்க. வேலை வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு சார் எங்கள்கிட்ட பணம் மோசடி பண்ணிட்டாருங்க. எல்லாத்துக்குமே திருப்பூர் கலெக்டர் வச்சு தான் எல்லாமே பண்ணாருங்க. ஐடி கார்டு முதற்கொண்டு எல்லாமே அங்கே வச்சு தான் கொடுத்தாருங்க. நாங்கள் சேர்ந்தவங்களாம எங்களோட இருக்கிறவங்களையும் சேர்த்து விடுங்க, எதுக்கு நல்லவங்களுக்கு லைஃப் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பிரைன் வாஷ் பண்ணி சேர்த்து விட சொன்னாங்க. நாங்கள் மொத்தம் நான் 13 பேர், அவன் 20 பேர், அவங்க 15 பேர், இப்படி 60 பேர்த்துட்டு வாங்கியிருக்கிறானுங்க. அதுக்கான இது எல்லாமே இருக்குது. எங்களுக்கு 5 லட்சம் சொல்லி வாங்கியிருக்கேன். அதில் எனக்கு எதுவும் தெரியாது. நான் 3 லட்சம் 4 லட்சம் நானே கொடுத்துருக்குறேங்க சார். என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாம் என்னை கேட்க நான் கொடுக்கறது. இவன் எதுவுமே கடைசி வரைக்கும் உண்மைன்னு சொல்லி இன்னைக்கு காலையில் வரைக்கும் நம்ப வச்சுட்டியா. சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்தா உண்மையிலே உட்காந்து
வேண்டான்ட்டு சூசைட் பண்ண கடைசி போறாரு. வரைக்கும் நம்ப வச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்க. தயவு செய்து எப்படியாவது எங்க கட்டுன வனத்தை மட்டும் வாங்கி கொடுத்துருக்கேன். நாங்கள் 2 மாசமா அலைஞ்சிட்டு இருக்கோங்க சார். வெள்ளிக்கிழமை வர சொல்லுவாங்க சார். வெள்ளிக்கிழமை வந்தோம்னா போய் பேசினோம்னா என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் வந்து திங்கக்கிழமை வாங்கன்னு சொல்லுவார். திங்கக்கிழமை போனோம்னா 3 மணிக்கு வாங்க, பணம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க சார். பணம் ரெடி ஆயிடுச்சு 3 மணி வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். இதே பஸ் ஸ்டாண்ட்ல இங்கேயே நின்று வெயிட் பண்ணுவோம். ஆப்போசிட் சைட்ல நின்று வெயிட் பண்ண ரெக்கார்டு எல்லாமே இருக்கு, எல்லாமே ப்ரூஃப் எங்ககிட்ட எல்லாமே. நாங்கள் வந்து நின்றுருந்தோம். நாங்கள் நின்றுட்டு நாங்கள் வந்து கூப்பிடுவோம், உங்களுக்கு வந்து 5 மணிக்கு ரெடி ஆயிருன்னு சொல்லி 5 மணிக்கு இதே நானே இந்த அக்கா இன்னொரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்கா 3 பேர் குழந்தைய வச்சு கிட்டத்தட்ட 9 வரைக்கும் நின்னோம் சார். 9 வரைக்கும் மேல வீட்டுக்கு போறோம் சார். என்ன சார் பதில்? 9 வரைக்கும் அமைதியாக தான் இருக்கு. எந்த உண்மையும் ஃபோன் பண்ணி சொல்லுவாரு, நாங்க இந்த டைத்தை கொடுப்போம். எல்லாத்தையும் வித்து போட்டு தான் சார் வந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வயல மட்டும் 2 லட்சத்துக்கு வச்சிருக்கு சார். வட்டி முதற்கொண்டு எல்லாமே கண்டிப்பா சொல்லுங்க. கூட பார்க்காம இவளை கூட்டிட்டு போய் அவ குழந்தைய எழுந்துருச்சுங்க பிறந்து. வேற அறிவு சார். சொந்த ஊர் அலங்க திருப்பாயிரு, சொந்த ஊர் அலங்கிங்க சார். இப்ப வந்து தாராவரத்துல அதுவும் நான் விலைக்கு வாங்கியிருக்கேன் 50 லட்சம் அந்த வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி எங்களை இந்த வீட்டுக்கு தாங்க சார் வர சொல்லியிருக்காங்க. அவனோட சொந்த வீடு எல்லாமே அலங்கியத்துல இருக்குங்க சார், ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் ரோட்ல. இவங்களுக்கு 3 பிள்ளை இருக்கு சார். இவங்க 3 பிள்ளை விட்டுட்டு இவங்க எதுக்கு சார் வாங்கி கொடுத்துட்டு இவங்க நிக்கணும் சொல்லுங்க? இவனுக்கு அப்பா இருக்கு, இவங்க அப்பா உடம்பு சரியில்லை. கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு மட்டுமே மாசம் மாத்திரம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா என்ன சார் பண்றது? பேக்ரவுண்ட் இல்லாத ஆளா செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க சார். போய் கேட்டோம்னா இப்படியே உம்முனே நிக்கிறா சார். ஒழுங்கா ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. சொல்லுங்க என்ன பண்றது நாங்க? சொல்லுங்க சார். ஆனாலுக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஆளை சொல்லுவோம். ஒரு நாளைக்கு எங்க அக்கா கிட்ட இருக்கு, ஒரு நாளைக்கு எங்க அண்ணன் கிட்ட இருக்கு, ஒரு நாள் மாமா கிட்ட இருக்கு, இப்ப உதயராஜ் கிட்ட இருக்கு, இப்ப கருணாகரன் கிட்ட இருக்கு. இப்படியே தான் மாத்தி சொல்றாங்க. காசு வாங்கி கொடுத்த வாடகை கிடையாதுங்க. எங்க கொடுத்தாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆபீசர் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆபீஸ் நம்பரும் தர மாட்டேங்கிறாரு. ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. சரி போன் பண்ணி எங்க முன்னாடி பேசுங்கன்னு சொன்னாலும் நல்லா கேம் பண்ணி விளையாண்டுருக்காங்க சார். இடம் எதுவுமே இவன் பேர்ல வாங்கல. அவங்க அக்கா பேர்லயும் அவங்க மாமா பேர்லயும் அவங்க அத்தை பேர்லயும் வாங்கி வச்சிருக்கானு. அதையும் அவனே ஒத்துக்கிட்டானு. அவங்கள்ட்ட இருந்து இடத்த வாங்கி வித்து எங்களுக்கு காசு செட்டில்மெண்ட் பண்ண சொல்லுங்க. 2 நாளைக்கு முன்னாடி போன் பண்ணி கேட்டதுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ரெடி ஆயிரும், நேத்து ரெடி ஆயிரும், வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சொன்னாரு. ரிட்டர்ன் கால் பண்ணங்காட்டி என்னங்க போன் சுவிட்ச் ஆஃப்ங்க சார். ஐடி கொண்டு பேக்கு அக்கௌண்ட் மாத்தி விட்டது உமாபுத்திரன். அந்த பிள்ளைய போய் விசாரிச்சா அந்த பிள்ளைய லோக்கல் அலைஞ்சு நானும் பணம் கட்டியிருக்கேன்க்கா அப்படின்னு ராம்குமார் சொன்னா விஎம்டி கண்டக்டர் அவரு. அந்த கண்டக்டரோட நம்பர் கொடுத்து இவர் தான் இன்சார்ஜ்னு சொல்லியிருக்கேன். எல்லாத்துமே ஒரு கட்டத்துக்கு மேல கூப்பிட்டு பேசணும். இழுக்க இவன் 4 இழுத்துட்டே போன ஆர்டர் காப்பி கொடுக்குறாங்கன்னு இழுத்துட்டே போகங்காட்டிக்கு அந்த இதை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளவு சார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எவ்வளவு ஃபெல்லிங் மிஸ்டேக் அடிக்க முடியுமோ அவ்வளவு ஃபெல்லிங் மிஸ்டேக் அடிச்சிருக்காரு. யாருக்காவது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஐடி கார்டு தருவாங்களா சொல்லுங்க? யாருக்காவது ஐடி கார்டு தருவாங்க? நீங்க பிரைவேட் ஒர்க் பண்ணாலும் சரி, கவர்மெண்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒர்க்குக்கு போனாலும் சரி, காலேஜ் போனாலும் சரி, போய் நம்மளை பத்தி இன்ட்ரோடியூஸ் ஆகாதுக்கு முன்னாடி ஐடி கார்டு கையில தருவாங்க சொல்லுங்க? ஐடி கார்டு கையில கொடுத்துருக்காரு. இன்டர்வியூ எந்த ஆபீசரும் அதை கொண்டு காமிக்கல. என் ஹஸ்பண்ட் பேர் விக்னேஸ்வரன். இப்பதான் கல்யாணம் ஆச்சு 5 மாசம் ஆச்சு. இவங்க வந்து அமௌண்ட் கொடுத்த விஷயம் எனக்கு தெரியாது. இப்பதான் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 3.25 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. பத்தாவதுக்கு இவங்க அத்தை வயல் வச்சுதான் கொடுத்துருக்காங்க. அறிவுன்றவங்க கிட்ட கொடுத்தாங்க. அமௌண்ட் வந்து அவங்க கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன், லேப் டெக்னீஷியன், அதுக்கோசரம் வந்து கொடுக்குறேன், கவர்மெண்ட் ஜாப் வந்துரும் சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. ஜூன் மாசம் வேலை வரும்னு சொல்லி சொன்னாங்க. வெயிட் பண்ணோம், வரல. நான் இவங்க கிட்ட போய் கேளுங்கன்னு சொன்னா இல்ல நம்ம அண்ணாதான் வந்துரும், நம்ம அக்கா மூலியமா தான் கொடுத்துருக்கு, வந்துரும் சொல்லி சொன்னாங்க. வரல. இப்ப வந்து நான் மேரேஜ் பண்ணி வந்துட்டதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1 மாசமா அலையிறோம். வெள்ளிக்கிழமை அலங்கேயத்துல அவங்க வீடு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அங்க போய் பார்த்ததுக்கு இவங்க அண்ணாவங்க எல்லாம் வந்து இருந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னாங்க. திங்கக்கிழமை அமௌண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திங்கக்கிழமை அமௌண்ட் தரேன்னு சொல்லிட்டு நாங்க போய் 3 மணி வரைக்கும் தாராபுரம் அங்க ஒரு கோயில் இருக்கு. நாங்க வந்து நைட்டு கிட்டத்தட்ட 9 மணி ஆயிடுச்சு. அங்க நின்றுருந்தோம்.
அமௌண்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு லேட் பண்ணாரு. இல்ல நீங்க செவ்வாய்க்கிழமை வாங்க வாங்கிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. செவ்வாய்க்கிழமை போய் பார்த்தோம். செவ்வாய்க்கிழமை போய் அவங்க வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. எழுப்பணும் இருந்துட்டு அமௌண்ட் தரேன்னு சொன்னீங்கல்ல, அமௌண்ட் எங்கன்னா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவர் ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஒரு அண்ணாவை கூப்பிட்டு பேசணும், உங்களை வர சொல்றதா இருந்துச்சு. ஒரு அண்ணாவை கூப்பிட்டு பேசினா அந்த அண்ணா கிட்டயும் ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் தரல, சைலண்டாவே இருந்தாரு, ஒண்ணுமே சொல்லல. நீங்க எனக்கு ஒரு 3 மாசம் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. 3 மாசம் டைம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம். இவர் வந்து அப்ஸ்கொண்ட் ஆகிறதா சொன்னாங்க. இவர் வந்து இங்க இருக்க மாட்டாரு, இவர் போயிடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கோசரம் வந்து நாங்க இன்னைக்கும் வர்றதா இல்லைங்க சார். அதனாட்டி வந்து இன்னைக்கு வந்து ஒரு அண்ணா கூப்பிட்டு சொன்னாரு, அவர் வந்து போறாரு, வந்து கேளுங்க அமௌண்ட். இவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, மைண்ட்ல வந்து பிளாக் இருக்கு. இவங்க அப்பாவுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு மாத்திரம் வாங்கி தரோம். நாங்க கொடுத்த காசுக்கு என்ன சார் பதில் சொல்லுங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ஃபுல்லா ஃபேக்குங்க சார். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஃபுல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக். நீங்க பிரைவேட்ல போனாலும் சரி, கவர்மெண்ட்ல போனாலும் சரி, யாராவது இன்டர்வியூ எடுக்காம ஐடி கார்டு கையில தருவாங்களா சார்? சொல்லுங்க. ஐடி கார்டு இன்டர்வியூ எந்த பெரிய ஆபீசரையும் கண்ணுல காமிக்க கிடையாதுங்க சார். எந்த பெரிய ஆபீசரையும் கண்ணுல காமிக்க கிடையாது. எல்லாம் ஜிபே, அமௌண்ட் ஜிபே. கேட்ட உடனே அமௌண்ட் அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 55,000 ரூபாய் வாங்குவாங்க சார். கொடுத்துருவோம், நாங்களும் கொடுத்துருவோம். சரி நம்ம என்ன வேலை வந்துரும் சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். லேப் டெக்னீஷியனுக்கு போயிட்டு இருந்தோம், பயோலைன்ல வேலைக்கு போயிட்டு இருந்தோம். வேலை வரும்னு சொல்லிட்டு 6 மாசத்துக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டு இப்ப பெயிண்ட் அடிக்க போயிட்டு இருக்கேன். இவனுக்கு என்ன தலையெழுத்தாங்க சார்? படிச்சிருக்கான், நல்ல படிப்பு இருக்கு. சொல்லுங்க, இவனுக்கு என்ன போகணும்னு தலையெழுத்தா? சொல்லுங்க. இவன் வந்து குடுக்கறன்னு சொல்லிட்டு இவன் எதுக்கு இப்படி பண்ணணும்? கிட்டத்தட்ட எங்க கிட்ட மட்டும் 4,20,000 மோசடி பண்ணிருக்காங்க சார். எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் சார். கிட்டத்தட்ட நான் இவங்க பின்னாடி அலைய முடியாது. இவனே வேலையை விட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். எனக்கு பிராக்டிகல் போயிட்டு இருக்கேன் சார். நானும் காலேஜ் படிக்கிறேன். எனக்கு எக்ஸாம் இருக்கு, நானும் போய் எழுதணும், எனக்கும் ஒர்க் வரணும். இவங்க பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்க முடியாதுங்க சார் எங்களுக்கு. இதுல யார் உள்ள இருக்காங்க அதெல்லாம் எதுவுமே தெரியலைங்க சார் எங்களுக்கு. ஆனா இருக்காங்க சார். நாங்க வந்து சொந்த அக்கான்னு சொல்லிட்டு, மாமா பையன் சொல்லிட்டு அவங்க மூலியமா வந்து காசு கொடுத்துருக்கு சார். பிரபாகரன் சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. அவங்க முன்னாடியே வந்து நாங்க அமௌண்ட் கொடுத்தங்க. அவங்க வந்து இவங்க அறிவு வந்து ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு அவங்க மூலியமா காசு கொடுத்து, அறிவழகன் சார், அவங்க பேர் அறிவழகனுங்க, அறிவுன்னு சொல்லிட்டு தான் நாங்க கூப்பிடுவோம். அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க அக்கௌண்ட்டுக்கு மட்டுமே 8 லட்சம் ரூபா பக்கம் டிரான்சாக்ஷன் ஆயிருக்குங்க. அவங்க வந்து வேற அக்கௌண்ட்டுக்கு வந்து அறிவு வந்து வேற அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் அனுப்பி விட்டுருக்காங்க. உமா புத்திரன் சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. அவங்களுக்கு மட்டுமே 10 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிருக்குங்க சார். ஸ்டேட்மெண்ட் அதாவது எங்களோட ஃபேமிலில இருந்து மட்டும் சார், எங்களோட ஃபேமிலில இருந்து மட்டும் அவ்வளவு அமௌண்ட் போயிருக்கு. 5 பேர்கிட்ட இருந்து மட்டுமே 8,30,000 ரூபாய் வந்து போயிருக்குங்க சார். இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் சைடே நாங்க நின்று இருந்தோம் சார். நாயா பேயா வயில வித்து போட்டு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு இது பண்ணி எவ்வளவு சோறு கூட இருக்காதுங்க சார். அந்த டைம் அம்மா செத்து ஒண்ணா 3 மாசம் கூட ஆகலைங்க சார். மொத்தமா சேர்ந்து ஏமாந்துருக்காங்க சார். அதுல எங்க குடும்பம் மட்டுமே பாத்தீங்கன்னா 30 லட்சம் ரூபாய் ஏமாந்துருக்காங்க சார். இது நான் இழந்தது மட்டுமே 4,20,000 ஏமாந்துருக்கேங்க சார். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே ஃபேக் சார். அவங்க வீட்ல கொடுத்து அவங்களே வாங்கி வச்சுக்கிட்டாங்க சார். எங்க கொடுத்தாரு? எங்கன்னா கலெக்டரேட் ஆபீஸ்ல வந்து, திருப்பூர் கலெக்டரேட் ஆபீஸ்ல வந்து தேர்ட் ஃப்ளோர் வர சொல்லுவாருங்க, 6th ஃப்ளோர் வர சொல்லுவாருங்க. அங்க கொண்டு போய் முன்னாடி அந்த படிக்கட்டுல உட்கார வச்சிருவாருங்க. அங்க வந்து கொண்டு வந்து அவங்க வந்து சைன் வாங்கிட்டு கொண்டு போயிடுவாருங்க. அப்படி வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் நம்பிக்கையா இருந்துச்சுங்க. இன்னைக்கு வந்து அது வந்து வீட்டுல போயிட்டு நாங்க எல்லாமே தேடும் போதுதான் தெரிஞ்சு எல்லாமே அவர் வீட்டுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொண்டு போய் எல்லாமே ஃபேக்கா பண்ணிருக்காருன்னுட்டுங்க. சீல் கட்ட முதற்கொண்டு, அதாவது கலெக்டரேட் சைன் முதற்கொண்டு அவர் சீல் வந்து ஃபேக்கா வச்சிருக்காருங்க. என்னென்ன பொருள் யூஸ் பண்ண கூடாதோ எல்லாமே வச்சிருக்காரு. எங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ங்கறங்காட்டி எல்லாமே தெரிஞ்சு. ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க சார், ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க, காண்டம் இருக்குங்க, எல்லாமே இருக்குங்க அவங்க வீட்ல. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன், இவர் நம்பர் கொடுத்தாரு, உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். காண்டம் யூஸ் பண்றாங்க, எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லா ட்ரக்ஸ் ஐட்டமும் அவர் எடுத்துட்டு இருக்காருங்க. அது இல்லாம நிறைய பேருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவ்வளவு சர்டிபிகேட்ஸ் சார் குப்பையாட்ட கிடக்குதுங்க. இதெல்லாம் நம்பி நாங்க ஏமாந்துட்டோங்க. எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணுங்க சார். இதை வந்து மீடியா மூலமா ஏதாச்சும் நியாயம் கிடைச்சா கூட எங்களுக்கு வந்து சந்தோஷங்க சார். என் பேர் விக்னேஸ்வரங்க சார், கனியூருங்க சார்.